எங்க சுந்தரம் ஐயா என்னையா பண்றாங்க? அக்கா வந்துருவாங்க, சீக்கிரம் வந்து கார் எடு. வா வந்துட்டேன் ஐயா. என்னங்க இது? ஐயோ ரத்தம் வருதுங்க. என்னாச்சு? ஐயோ ஐயோ அண்ணே சார் என்னாச்சு? மாமா என்னாச்சு? அது வரும்போது இந்த தூண்ல இடிச்சிட்டான். ஓ மை காட். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தலையில ரத்தம் வேற வருது. சீக்கிரம் கார் எடுங்க, ஹாஸ்பிடல் போலாம். வா அர்ஜுன் வாங்க. ஏய் ஐயோ போங்க. இரு 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 இரு. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. இரு இரு இரு. என்னாச்சு? இது அக்காவோட காரு. அட என்னங்க நீங்க அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணுமே. இந்த கார்ல யாரையுமே ஏத்த கூடாது. என்ன நீங்க? அண்ணா ஒண்ணு இல்ல அண்ணா, இங்க பாருங்கண்ணே. அண்ணா 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 இங்க பாருங்கண்ணே. மாமா மயங்கிட்டாரு மாமா. ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா மயங்கிட்டாரு. அண்ணா கண்ணை தரங்கண்ணே. அண்ணா அண்ணா இங்க பாருங்கண்ணே. சத்யா கராஜ்ல ஒரு கார் இருக்கு, அத நான் கொண்டு வர சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன பேசுறீங்க நீங்க? இவர் மயங்கி விழுந்து கிடக்குறாரு, ரத்தம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியங்க. நீங்க 5 நிமிஷம்ங்கறீங்க. ஐயோ இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா இவரை இப்பவே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் எமர்ஜென்சி ட்ரீட்மென்ட் கொடுக்கணும். இல்ல சத்யா, நீ புதுசு, உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. இது அக்காவோட காரு, அக்கா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மத்தவங்க யார் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காதுமா. யாரும் தொடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. டிரைவர் நான் வர சொல்றேன், இரு. அண்ணா கண்ணை திறங்கண்ணே. அண்ணா அண்ணா இங்க பாருங்கண்ணே. ஐயோ உயிர் போயிட்டு இருக்குங்க. இப்ப கூட இந்த கார் சென்டிமெண்ட்லாம் காட்டி பேசுவீங்க. இருமா வேற கார் வந்துருமா? ஆண்டி அப்படிலாம் டக்குன்னு கிடைக்க மாட்டாங்க. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? ப்ளீஸ் தூக்குங்க ப்ளீஸ். வேற கார் வந்துரும். இரு 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 ஒரு நிமிஷம் இரு. உனக்கு தெரியாது சத்யா, நீ பேசாம இரு கொஞ்ச நேரம். நீங்களாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? அவர் மயக்கம் வேற போட்டுருக்காருங்க. அக்காவை பத்தி தெரியும்ல, வெயிட் பண்ணு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ஒரு உயிரை காப்பாத்துங்க. இருமா இரு. யோ சீக்கிரமா வாயா, எமர்ஜென்சின்னு சொல்றேல, சீக்கிரம் வா வா. 5 நிமிஷத்துல இருக்கணும் இங்க. என்னங்க இருக்கிற யாருக்குமே மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? கடவுளே. அர்ஜுன் சீக்கிரம் பாரு அர்ஜுன். சேது கிளம்பலாமா? என்னடா ஆச்சு சுந்தருக்கு? ஆண்டி இந்த அநியாயத்தை பாருங்க ஆண்டி. பாவம் உங்க டிரைவர் செவுத்துல இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து உயிருக்கு போராடுறாரு. தலையில ரத்தம் போயிட்டு இருக்கு ஆண்டி. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் இவர் உயிரை காப்பாத்துறத விட்டுட்டு இது அக்கா காரு, இத யூஸ் பண்ண கூடாது, 5 நிமிஷத்துல இன்னொரு கார் வரும், அதுல போலான்னு இவங்க போய் சொல்றாங்க. ஆண்டி இப்படிப்பட்டவங்க இல்லன்னு நான் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. காரை தர மாட்டீங்களா? தர வைக்கிறேன். ப்ளீஸ் ஆண்டி நீங்களே சொல்லுங்க. சேது வாட் நான்சென்ஸ். அக்கா உன் காரை வேற யாருக்கும் தரக்கூடாதுன்னு நீ ரூல்ஸ் போட்டிருக்கல. மடையா, அதுக்காக ஒரு உயிர் போயிட்டு இருக்குல்ல, இப்ப போய் ரூல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க. பாத்தீங்களா ஆண்டி அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு அப்பவே சொன்னேன்ல, இப்ப என்ன சொல்றீங்க? சுந்தரண்ணே அண்ணே அண்ணே என்னாச்சு? ஃபர்ஸ்ட் எய்ட் வொர்க் அவுட் ஆகலமா. இமிடியேட்டா ஹாஸ்பிடல் கொண்டு போகணும். அர்ஜுன் இந்த கார்லயே அவரை கூட்டிட்டு போய் சீக்கிரமா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருப்பா. சரிங்கம்மா. அண்ணே செக்யூரிட்டி அண்ணே இங்க வாங்க. ஆண்டி நானும் துணைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா பத்ரம். பாவம் சுந்தரம், அவன் புள்ள குட்டிக்காரன், எப்படியாவது காப்பாத்திருங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. சரிங்க ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. சீக்கிரம் தூக்குங்க.